ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சிம்பிளான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்குது. இப்போ நம்ம சுட சுட செஞ்சு சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா காய்ஞ்ச பிறகு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஜிஞ்சலி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா அது நம்ம டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அது பெட்டர். வாஷ் பண்ணி வச்சுக்கிற கருவாடை அந்த நல்லெண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த கருவாடை ஃபஸ்ட்டே நீங்கள் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க, ஒரு 1 hour கிட்ட. அப்போ தான் கருவாடு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எந்த கருவாடில் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடை எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த எண்ணெயை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடக்கூடாது. இதே எண்ணெயில் தான் நம்ம சமைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதே ஆயிலில் வெந்தயம், அப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே போடனாலும் போடலாம். நான் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறக்காக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி போட்டு நல்லா சுருளை வதக்கிடணும். நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு மஞ்சத்தூள் எப்பயுமே நான்வெஜ் சமைக்கும் போது நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் இருந்தால் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா குழம்பு மிளகாத்தூள், அந்த குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் நான் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் பச்சை மிளகாவையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய், அதாவது ஒரு சில தேங்காய், ஒரே பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் இதை ரெடிமேடாக அரைச்சி வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சுப்பேன். அந்த பேஸ்ட்டை நான் இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் குழுன்னு வரும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சம் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி கம்மியாக ஆட் பண்ணனால புளித்தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி நிறையா சேர்த்துருந்தீங்க அப்படின்னா புளித்தண்ணி அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போடக்கூடாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டில் தான் உப்பு போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த கருவாடை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அதில் உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கருவாடிலே இருக்கனால நான் உப்பு ஆட் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் கடைசி தான் இந்த உப்பை ஆட் பண்ணுற ஸ்டெப். நீங்கள் ஃபஸ்ட்டே கருவாடு போட்டு தான் ஆட் பண்ணிடக்கூடாது. கருவாடு போட்டு ஒரு 10 minutes காணப்புறம் ஆட் பண்ணணும். இப்போ கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ கட்டியாக நல்லா லேகிய மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.